நான் ட்ராவல் பண்ண நாடுகள்லாம் ரொம்பலாம் இல்லை, கம்மி தான். அதில் எனக்கு பொறாமைப்பட வைத்தது வந்து மலேசியா. எந்த விதத்தில்? இயற்கை வளர்த்து ரொம்ப அழகாக பழகிடுவாங்க டக்குன்னு. ஆனால் பார்க்கறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரக்கடு கைஸ் மாதிரி இருப்பாங்க. புரியுது. பேசணும்னா அப்படியே அப்படியே வந்து இந்த உடம்புக்குள்ள இந்த ஒரு இனிமையான குரலா அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூட் டிராவல் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க. சீனாக்காரங்க வேற யாரையும் நம்பி கொடுத்துட்டு போல, தமிழாள்கிட்ட மட்டும் தான் கொடுத்துட்டு போகிறாங்க. குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போன குழந்தைய அவங்க வந்து விட்டுடல. அவங்களுடைய பாரம்பரிய உணவுகளை ஒரே ரேட்டில் தான் விற்கணும் எல்லா ஹோட்டல்லையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாசிலாமா இருக்குன்னா, நாசிலாமா வந்து ஸ்டார் ஹோட்டல்லையும் இருக்கும். அந்த நாசிலாமா பொட்டல் அது என்னன்னா வந்து தேங்காய் பாலில் சோறை வேக வச்சுருப்பாங்க, கூட கருவாடு வச்சுருப்பாங்க. குறிப்பாக வந்து ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் கெடா அப்படின்னு சொல்ல கடாரம், அதான் கெடா. இன்றைக்கி வந்து அது வந்து ராணுவ கேம்பாக மாற்றி வச்சுட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக அங்கே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. மலேசியாவில் அங்கே இருக்க தமிழர்கள் வந்து அதை இடத்த அழிக்கக்கூடாதுங்கிறாங்க. பட் ஆனால் ராணுவம் வந்து அழிக்குது. அங்கே தமிழ் கல்வெட்டுலாம் கிடச்சிருக்கு. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. நம்ம தமிழர்கள் உலகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பரவி இருக்காங்க. சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகர் சொல்லியிருந்தார், தமிழ்நாட்டுக்கு அப்புறம் இலங்கைக்கு அப்புறம் வந்து அதிகமான தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா வந்து மலேசியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மலேசிய தமிழர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆட்கள், ஆனால் ஒரு ஃப்ளேவர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்ச்சரோடு இணைந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது தமிழ் பீப்புளோடைய ஒரு சப்செக்டாக வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் கலக்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்டில் வேலை செய்யறதுக்கு போனவங்க மட்டும் நம்ம நாட்டுக்கே கான்ட்ரிபியூட் பண்ணது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட தாய் நிலத்துக்கும் திரும்புறது, நம்ம விஷயங்களை ரசிக்கிறது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற விஷயங்கள் அவங்க ஊரில் நடக்கிற விஷயங்களாகவே எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலேசிய தமிழர்களை பற்றி எப்போவுமே எனக்கு ஒரு ஃபேசினேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கலாக எப்படி நம்ம தமிழர்கள் அங்கே போனாங்க, அது மட்டும் இல்லாமல் கல்ச்சரலி பார்த்திங்கன்னா அந்த இடத்தையும் போய்ட்டு எப்படி ரிச் ஆகியிருக்காங்க, அந்த நாட்டுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாரி அவள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். வணக்கம் பாரி. வணக்கம். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து படிச்சுட்டு பேசுறது, தெரிஞ்சு பேசுறதுன்னு தாண்டி அனுபவபூர்வமாக பேசுறது அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா மலேசியாவில் போயிட்டு நீங்கள் ஒரு சிறிது காலம் தங்கியிருந்து வந்திருக்கீங்க. சிறிது காலம்லாம் 2 முறை போயிருக்கேன். 2 முறை போகும்போதுமே ஒரு அதான் 20+ டேஸ் மாதிரி ட்ராவல். இதாங்க சிறிது காலம் என்ன பொறுத்து? அதாங்க 40 நாள் தங்கியிருப்பேன். 40 நாள் சிறிது காலமா? சரி. ஆனால் அங்கே நீங்கள் சுத்தே இல்லை, மலேசியாவை ஜல்லடை போட்டு வந்துட்டீங்க நீங்கள். அப்படிலாம் இல்லை, நான் அப்படிதான் எக்ஸாக்ட் பண்ணி சொல்லுவேன். அப்போ தான் நீங்கள் சொல்கிறது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா மாவீரர் தினத்தை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அப்போ அந்த டைம் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2வது முறை. முறை போனப்போ வந்துட்டு கருத்தரங்குகள் 2 கருத்தரங்குகள் அட்டன் பண்ணேன். இந்த டைம் போனப்போ வந்து மாவீரர் தினம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது கரெக்டாக எப்படின்னா மாவீரர் மாதம்னு மாற்றி, எப்படின்னா அன்னைக்கு மாவீரர் தினம் மேஜர் ஈவெண்ட் ஒன்று, அது போக அந்த மாதம் ஃபுல்லாக அங்கங்கே தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகளில் அவங்க பூர்வீகமாக இருந்த இடங்களில் சின்ன சின்ன மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீட்டிங் அப்படியே அட்டன் பண்ணிட்டு அப்படியே வந்த மாதிரி. ரைட். ஸோ பேசிக்லி வந்து வேலை செய்ய தான் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டிங்ஸ், அந்த 2வது டைம் போனால் 10 மீட்டிங்ஸு 20 நாள் டியூரேஷனில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 2 மீட்டிங் மெயின், அப்புறம் மித்த சந்திப்புகள் எல்லாம். அது அப்புறம் தமிழ் ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் போய் பார்த்துட்டு பேசிட்டு. ஸோ அது வந்து அது ஒரு 15 நாளோ 20 நாளோ. இது வந்து 20 நாள், இதில் 10 நாள் வந்து ஈவெண்ட். ரைட். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பிடிக்காத விஷயம், வேறு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ அந்த நாட்டோட பேரே வந்து ஒரு தமிழ் வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ பேசிக்லி மலேசியா அண்ட் நம்ம எப்படி அங்கே போனோன்றது சொல்லுங்கள். இந்த மலாய்க்கா அப்படின்னு இது பேர் தான் அந்த இது. அது அப்புறம் மலேசியா அப்படின்னு சொல்லி மாறுது. மலை நாடு அப்படிங்கிறது தான், மலைகள் அதிகமாக இருக்கிற இடம் அப்படிங்கிறது தான் மலேசியாங்கிற அந்த பேர். மலாய் மொழியிலையும் அந்த மலை அப்படிங்கிறதுக்கு வந்து மவுண்டன்ஸ் அப்படிங்கிற அதே பொருள் தான். இதில் என்னென்னா, இந்த நாட்டுக்கு எவ்வளோ பொருத்தமான ஒரு பேர் அப்படின்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஏன்னா இது முழுக்க நீங்கள் மலேசியாவில் ட்ராவல் பண்ணால் ஹில் ஸ்டேஷனுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டெரைன் ஃபுல்லாகவே அப்படி இருக்கும். எல்லாமே ஹில்ஸ்குள்ளேயே போகிற மாதிரி தான். இப்போ நம்ம ஊர் இப்போ ஊட்டி கொடைக்கானலில் சுற்றுனா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் ஒட்டுமொத்த மலேசியாவில் நான் போகிற இடம்லாம் மலை இதுன்னு. இன்னொன்று, நான் ட்ராவல் பண்ண நாடுகள்லாம் ரொம்பலாம் இல்லை, கம்மி தான். அதில் எனக்கு பொறாமைப்பட வைத்தது வந்து மலேசியா. எந்த விதத்தில்? இயற்கை வளத்தில். அவ்வளோ க்ரீனரியா? ஏங்க, நம்ம ஒருத்தரோட நண்பர் வீட்டுக்கு போகிறோம். கொஞ்சம் பழைய வீடு தான், அது பாரம்பரியமான வீடு. அது அங்கே போனோம். அவங்க குடும்பமாகவே அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, சொந்த ஊர். அங்கே போயிட்டு அங்கே தங்கணும் ஒரு நாள் தங்கணும், ஒரு இரவு. அங்கே போகிறோம். அவங்க வீட்டுக்கு நடுவில் இருந்து தண்ணி ஊற்றுட்டு வந்துட்டுருக்கு. வீட்டுக்கு நடுவில் ஊற்று பொறாம தான். எனக்கு எவ்வளோ வயிறு எரிஞ்சிருக்கும். நான் தான் சொல்லிட்டேன், அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டேன், இப்படி தான் ஒரு காலத்தில் தமிழ்நாடு இருந்துச்சு,
அதுக்கப்புறம் திராவிடர்கள்னு ஒருத்தங்க வந்தாங்க, ஒரு புது ஸ்பீஷிஸ் வந்துச்சு. அந்த ஸ்பீஷிஸ் வந்தோடனே எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. அது வந்து வெளியிலேருந்து வர வந்து இன்வேடிங் ஸ்பீஷிஸ் ஒன்று, இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு. அது அங்கே இல்லை. நல்ல வேளை திராவிடர்கள் வரல. திராவிடர்கள் வந்திருந்தா உங்கள் வீட்லேயும் தண்ணி வந்திருக்காது, அவனுக்கு தான் எழுந்து வந்திருப்பானுங்க. அதை தான் நடந்திருக்கும். உண்மையிலே அவ்வளோ இயற்கை வளம் வந்து இது நல்லா இருந்துச்சு. அங்கேயுமே வந்து அந்த இயற்கை வளத்துக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அங்கேயுமே கவர்மெண்ட்டும் வந்து சில மலைகள் உடைக்கிறது போகிறதுலாம் இருக்குது. அதுக்கு எதிராக மக்கள் அங்கே போராட்டம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் போன டைம்லேயே அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ இயற்கை வந்து அவங்க கவர்மெண்ட் பாதுகாக்குதுன்னு கிடையாது, அங்கே இயற்கையாகவே இயற்கை இருக்குது. அந்த இடத்துல வந்து அங்கேயும் கவர்மெண்ட் வந்து அதை உடைக்கிற வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவோ பரவாயில்லைங்க. அவங்களாம் நம்ம ஊருக்கு வந்து பார்த்தாங்கன்னா இங்கே நம்ம பரவாயில்ல அப்படின்னு தோணிடும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் அங்கே சின்ன சின்ன இதெல்லாம் உடைக்கிறது போகிறது எல்லாத்தையுமே அவங்க கண்டித்து போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ எனக்கு அந்த ஒரு இது. ஆனால் மலேசியாவோட கிளைமேட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? குளிர் அப்படி தானே உங்களுக்கு தோணுது? நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா வெயிலுனா வெயில், மண்டைய பொழக்கிற வெயில். இதுக்கு ஈக்குவலாக நம்ம ஊருக்கு, நம்ம ஊரை விட அதிகம். எப்படிங்க? அப்படி தாங்க இருக்குது. ஒருவேளை அவங்க பக்கத்தில் சூரியனுக்கு பக்கத்தில் மலைக்கு மேலே இருக்கனால அப்படி இருக்காங்களான்னு தெரியல. உண்மையிலே வெயில் பொழந்துருச்சு. நம்ம திருச்சி பகுதியில் வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா? ரைட்டு. தஞ்சாவூர் விட்டுருங்க, திருச்சி பகுதியில் ஒரு வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா? இப்போ இந்த வேலூர் பகுதியில் ஒரு வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு ஈக்குவலாக வெயில் அங்கே அடிச்சுது. நல்ல வெயில் அடிக்கும், செம்ம வெயில் அடிக்குது. அது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பெரும்பான்மையான மலாய் இனத்தவர்கள் வந்து மீனவர்கள் தான். அவங்களோட இயற்கை தொழிலே அப்படிதான். ஸோ மீன் பேஸ்டான ஃபுட் ஐட்டம்ஸு. இன்னொன்று, மலேசியாவுக்கு டூருக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆமாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து எதை நோக்கி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கல்ச்சர் வந்து அங்கே மிங்கிள் ஆகிற ஒரு இது. ஒன்று இந்தியன், நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம், ஸோ தமிழ் கோயில்கள், தமிழ் சார்ந்த விஷயங்கள், தமிழர்களுடைய பண்பாட்டு சார்ந்த தமிழர்களுடைய உணவு. ஸோ இந்தியன் குசைன்னு சொல்லக்கூடிய தமிழ் உணவு, செட்டிநாடு சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இது இந்திய உணவு, அது ஒன்று தனி. அதையும் போய் சாப்பிட்லாம். அதுக்கு தனித்தனி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலாய் இனத்தவர்களுடைய உணவு, அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். மலாய் இனத்தவர்களுடைய உணவு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம அவங்களோட அவங்க முஸ்லீம்ஸாக அதை மாறி இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு இன்றைக்கி அரேப்ஸோடைய அந்த ஒரு டச்சோட கொஞ்சம் அவங்களோட நேட்டிவ், இப்போ நம்ம ஊர் கீழே இருக்கிற முஸ்லீம்ஸ் உணவு இருக்குங்களா, அந்த பேஸில் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு விதமாக இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து போனீங்கன்னா ஆத்தென்டிக் சைனீஸ் உணவுகள், அதாவது ஆத்தென்டிக் சைனீஸ் உணவுகள். நம்ம ஊரில் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் அங்கே ஒரிஜினல் சைனீஸ் எப்படியோ அப்படியே இருக்கும். சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்காம இருக்கலாம். எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிச்சது, ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ராவாக ஃபீல் ஆயிருக்கும். அந்த சூப்பு இதெல்லாம் கொடுத்தாங்களா, அதில் அந்த மீனுக்கெல்லாம் வந்து உருண்டைலாம் ஒன்று போடுவாங்க, மீன் பசஞ்சு ஒரு மாதிரி உருண்டை மாதிரி ஃபிஷ் பால்ஸ்ன்னு சொல்லி, அதெல்லாம் வாயில் வச்சோன்னே எனக்கு ஒமட்டுற ஃபீல். ஏன்னா அப்படியே அந்த மீன் வாடை அடிக்கும். ஸோ அது ஒரு சிலது இது இல்லை. ஆனால் அங்கே மலேசியாவுடைய அந்த உடம்பை குளிர்விக்கும் பானங்கள் இருக்குது பார்த்தீங்களா, சண்டோலா கரெக்டாக சொல்கிறேன்னா மறந்துடுச்சு, அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் இருக்கும். அது என்னன்னு மலேசிய தமிழர்கள் கொஞ்சம் கமெண்ட் போடுவாங்க. அது வந்து இந்த நான் லூஸ் மாதிரி ஐஸ் மைலோன்னு சொல்ல வந்துட்டேங்க. மைலோ வந்து மலேசியாவுடைய தேசிய பானம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா மைலோ ஐஸ்ன்னு சொல்லிட்டு அது இன்னொன்று என்னென்னா, அங்கே மலேசியா ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் போய் உட்காந்தீங்களா, இப்போ நம்ம ஊர்லேயே என்ன பண்ணுவோம், சாப்பிட்றதுக்கு தண்ணி அவங்க நார்மலாக வச்சுருவாங்க. அங்கே வந்து என்ன தண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னாங்க. நான் கூட வந்து என்ன தண்ணி சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த பழக்கம்லாம் இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். வந்துட்டு இல்லைங்க இங்கே தண்ணினா வந்துட்டு என்ன தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது மாதிரி கேட்குறாங்க. அப்படின்னா ஜூஸ் தாங்க அது குடிக்கிறது நம்ம அப்படின்னா என்ன இருக்குதுன்னு கேட்டேன்னா வந்துட்டு அதான் மைலோ ஐஸு, அந்த மைலோ ஐஸும் சாப்பிட்டேன், குடித்தேன். அது மாதிரி அந்த இது அவங்க எப்படி ரெஸ்டாரண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸ் கடைக்காரன் இருக்கான்ல, அதாவது அந்த ஜூஸ் போடுறவன், அந்த மில்க் ஷேக்கு இதெல்லாம் போடுறான், இவன் வந்து அந்த கடையை ஃபுல்லாக வச்சுருப்பான், அவனோட இடமா இருக்கும். அந்த ஜூஸ் போடுறவன் தான் அந்த கடைக்கு முதலாளி இருப்பான். சுற்றி ஒரு 10 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவன் தான் நடுவில் இருக்கிற ஜங்ஷன் மாதிரி இருக்கும். அவன் எல்லாருமே இவங்கிட்ட தான் ஜூஸ் வாங்குவோம். அதே அந்த இடம் வந்து அவனோட தான் இருக்கும். ஸோ இவன் வந்து அந்த இடத்துல ஜூஸ் சப்ளை பண்ணிட்டு இருப்பான். ஸோ அங்கே எல்லாருமே தண்ணி என்ன அப்படின்னு கேட்பாங்க. தண்ணி என்னன்னு கேட்டோன்னே நம்ம என்ன சொல்கிறோமோ அது கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது ஜூஸு இது அதிலே வெரைட்டி இருக்கும். நம்ம வந்து சாதாரண தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்ற மாதிரி அவங்க வந்து இதையும் சேர்த்து வாங்கிட்டு தான் அங்கே சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க. அதான் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு. ஓகே, அங்கமாக இருக்கும் எப்போவுமே அது. ஆமாம் ஆமாம், அது நம்ம தமிழ் ஆட்களுமே வந்து இன்னொன்று என்னென்னா பயங்கர பாசமாக இருப்பாங்க. மலேசிய தமிழர்களுடைய பாசம் வந்து ஒரு படி மேலேயே தான் இருக்கும். அதாவது
இந்த உயிரை கொடுத்து அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் வந்து நீங்கள் அங்கே மலேசிய தமிழர்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் அதை உணர்ந்துருவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க, அந்தளவுக்கு ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு மாதிரி கேஷுவலாக பழகுவாங்க, அந்த ஒரு எந்த ஒரு ரொம்ப அழகாக பழகிடுவாங்க டக்குன்னு. ஆனால் பார்க்கறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரக்குடு கைஸ் மாதிரி இருப்பாங்க. பேசினோம்னா அப்படியே அப்படியே வந்து இந்த உடம்புக்குள்ள இந்த ஒரு இனிமையான குரலா அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூட்ரா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க. உடம்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக இந்த டேட்டூ இதெல்லாம் போட்டுட்டு அப்படி ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் வேற லெவலில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படி இருப்பாங்க. ஆனால் பேசுனீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா கனிவாக பழகக்கூடிய நபர்கள் தான். இதை நான் பார்த்த வரைக்குமே அங்கே எல்லாருமே அப்படி தான் பழகுனாங்க. அதே சமயத்தில் சண்டைனா இறங்கிடுவாங்க, யோசிக்கலாம் மாட்டாங்க. நம்ம ஊரில் அந்த ரா குரூப் அப்படியே இருக்குது. நம்ம ஊர்ல எல்லாம் பல பேரை வந்து காலி பண்ணி பயம் வந்து இது பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டோம். அங்க இன்னும் அப்படிலாம் இல்லை, சொஃபிஸ்டிகேஷன் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி அந்த அது டேரெக்டாக டப்புன்னு இறங்கிட மாட்டோம் அப்படி இருக்கும். ஆனால் அங்கே அப்படி இல்லை. அங்கன்னா வந்து இறங்குனா அப்படி இறங்குவாங்க, பாசம்னா அப்படி பாசம். ஸோ அந்த மாதிரியான ஒரு தமிழ் மக்கள்லேயும் அவங்களோட அந்த மொழி வந்து கொஞ்சம் அவங்க அந்த ஸ்லாங்கெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும். அது கொஞ்சம் பேசுறது இதெல்லாம். அது எனக்கு மலேசியாவுக்கு இப்போ நம்ம 20 நாள் போயிட்டு நான் வந்து இங்கே அவங்கள மாதிரி பேசிட்டு இருந்தேன். அப்போல்லாம் லா வராது, எடுத்தோடனே லாலாம் வராது, அது அங்கேயே வளர்ந்தா தான் அது வரும். அந்த ஒரு சில வார்த்தைகள் அந்த 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 ஒரு வார்த்தையை சொல்கிற அந்த ப்ரொனவுன்சியேஷன் உச்சரிப்பு இருக்குல்ல, அது வந்து அவங்க கூட சேரும் பொழுது நமக்கு ஒட்டும். அது எனக்கு ஒட்டுச்சு, ஆனால் நிறைய பேருக்கு அது ஒட்டும்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போய் வேலைக்கு போனவங்களும் அது அவங்கள மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. புரியுது. ஸோ பழகிரும். ஆமாம் ஆமாம், அது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் அந்த கோசம்பாங்க, ஜீரோக்கெலாம் கோசம், வண்டின்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு போல காடின்னு தான் சொல்லுவாங்க. அது நான் அந்த ஹிந்தி வார்த்தையே அப்படியே பழகிருச்சு அவங்களுக்கு. ஸோ காடி வாங்கியிருக்கேன் அதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில வந்து இதெல்லாம் சில டிஸ்டார்டடாகவும் இருக்கும், சில இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய சொல்ல எடுத்து பயன்படுத்துற மாதிரியும் அப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய இது. சாமி பக்தி பயங்கரம். முருகனுக்கும் அதிகமாக இருக்கும், அம்மனுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் தமிழர்கள் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன சாமிலாம் கும்பிட்டுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, எப்படி சாமி கும்பிட்டுருப்பாங்கிறத வச்சிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக அப்படியே இன்றைக்கி வரைக்கும் கும்பிட்றவங்க வந்து மலேசிய தமிழர்கள். ஏன்னா இங்கேருந்து அவங்க ஒரு 200 வருஷம் ஆச்சுல போய். ஸோ அந்த 200 வருஷத்தில் நம்மளோட பிலீஃப் என்னவா இருந்துச்சோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த 200 வருஷத்தில் நமக்குள்ளே நிறைய மாற்றம் வந்துச்சு, கலப்பு மாற்றம். இங்கே நிறைய இங்கே வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கனால நமக்குள்ள நிறைய தப்புன்னு இல்லை, அடுத்தவங்களோட இதெல்லாத்தையும் இங்கே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் அவங்க வந்து அப்படியெல்லாம் இல்லை, அப்படியே இன்னைக்கு வரைக்கும் சாமி ஆடுவாங்க, இன்னைக்கு வரைக்கும் இது பண்ணுவாங்க. இவங்க கூட சேர்ந்து சைனீஸ் ஆடுவாங்க. எனக்கு அதான் ஒன்றுமே புரியாது, என்ன கான்செப்ட் அப்படின்னா. அது பெரும்பான்மை என்ன ஆச்சுன்னு பாருங்க, சைனீஸுக்கும் மலாய் இனத்தவர்களுக்கும் கலவரம் வந்துச்சு நடுவில். இந்த சுதந்திர டைமில் வந்துட்டு மலேசியா வரும்பொழுது சீனர்களை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மலாய்க்காரங்க பிரச்சனை பண்ணேன். ஸோ சீனர்களுக்கும் மலாய்க்காரங்களுக்கும் சண்டை வருது. அந்த நேரத்தில் நிறைய சீனர்கள் வந்து நாட்டை விட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. இதில் என்ன ஆகுதுன்னா, பச்சிலம் குழந்தைகள் இருப்பாங்கல்ல, குழந்தை பிறந்திருக்கும், குழந்தை பிறந்து கொஞ்சம் அந்த குழந்தைகளை கடலில் கொண்டு போக முடியாதுல்ல, கடலில் கப்பலில் போவோமா போய் சேருவோமான்னு தெரியாது. இதை நான் சொல்கிறது வந்து ஒரு ஐ திங்க் ஸோ ஒரு 100 இயர்ஸ் அந்த டைமில். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளை யார்கிட்ட விடுறதுன்னு தெரியாமல் நம்ம ஆட்களும் அங்கே வேலை செஞ்சுட்ருக்காங்க. தமிழர்கள்கிட்டயே குழந்தைகளை கொடுத்துட்டு நீங்கள் வளர்த்துக்கிட்டுருங்க, நாங்கள் திரும்ப வந்து கூப்பிட்டுக்கிறோம், நாங்கள் போயிட்டு அங்கே எங்கே போகிறோம்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டை விட்டு குழந்தைங்களை சேஃப்டிக்காக பாதுகாத்து கொடுக்குங்கன்னு சொல்லிட்டு போனவங்க நிறைய பேர் வரவே இல்லை. அப்படி குழந்தைகளை கொடுத்துட்டு போனவங்க திரும்ப வந்து குழந்தைய வாங்கவே இல்லை. எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் என்னென்ன காரணங்கள் தெரியல, மிஸ்ட்ரி. அது அப்படியே ஏன்னா தாக்குதல், தொடர்ச்சியாக தாக்குதல், குழந்தைங்க பெண்கள்லாம் தாக்குதலுங்கும் போது என்ன பண்ணுறது தெரியாமல் ஆளாளுக்கு விட்டுட்டு ஓடிட்டாங்க நிறைய பேர். அப்போ போனவங்க அப்போ அந்த மாதிரி விட்டுட்டு போடப்பட்ட குழந்தைகள்லாம் நிறையா வந்து நம்ம தமிழ் குடும்பங்கள் தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வளர்த்து அவங்கள நம்ம ஆட்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து, அதனால தான் நீங்கள் மலேசிய தமிழர்கள்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிந்தியன்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க நல்லா வீட்டில் தமிழ் பேசுவாங்க. நம்மளால பட்டுன்னு பார்த்தா நீங்கள் டக்குன்னு பார்த்தா சீனாக்கார மாதிரி இருப்பாங்க. ஒரு வைரலாக ஒரு வீடியோ கூட வந்துச்சுல, ஒரு பையன் வந்து போயிட்டு இருப்பான், வந்துட்டு டே சீனாக்காரா அப்படிங்கிற மாதிரி திட்டுற மாதிரி ஏதோ ஒரு தான் பண்ணுவான். எனக்கு நல்லா தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பையன் பேசுவான். இப்படி உருவானவங்க தான் அவங்க. ஸோ அவங்க நிறைய பேர் வந்து வளர்த்து அந்தந்த சமூகத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. நீங்கள் நம்ம ஆட்களுமே நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் நீங்கள் மலேசிய தமிழர்களோட குடும்பம் எல்லா குடும்பத்துலேயுமே சீனர்களுடைய கலப்புனா எப்படின்னா இந்த மாதிரி தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க. தத்தெடுத்து வளர்த்தவங்களுக்கு எங்கே பொண்ணு கொடுப்பாங்க? சீனாக்காரங்க அவங்க எப்படி அவங்களுக்கு
தரமாட்டாங்க. அவங்க கிட்ட போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சைனீஸே தெரியாமலாம் சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ அவங்களுக்கு நம்ம இதுலேருந்தே இப்போ அவங்களுக்கு உறவுக்காரங்க இதுலேருந்தே பொண்ணு கொடுத்து இந்த மாதிரி பண்ணப்போ அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எப்படி பிறக்கும்? ஸோ கலப்பினமாக தானே பிறக்கும். ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க நிறைய பேர். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குழந்தைகள் நிறையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு தமிழ் சமூகம் ஒரு அரவணைக்கக்கூடிய சமூகங்கிறதுக்கு ஒரு மேஜரான எடுத்துக்காட்டு வந்து மலேசிய தமிழர்கள். நீங்கள் ஏன்னா சீனாக்காரங்க வேறு யாரையும் நம்பி கொடுத்துட்டு போகல, தமிழாள்கிட்ட மட்டும்தான் கொடுத்துட்டு போகிறாங்க. குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போன குழந்தைய அவங்க வந்து விட்டுடல. நம்ம குழந்தைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அந்த குழந்தைகளுக்கு நல்லது கெட்டதுலேருந்து எல்லாத்தையும் செஞ்சு அவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதனால நீங்கள் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா வயசான பாட்டிமார்கள் இருப்பாங்க, தமிழ் பேசுகிறவங்க இருப்பாங்க, தமிழ் இருப்பாங்க, நம்மளோட குடிப்பெயரெல்லாம் தாங்கியிருப்பாங்க, நம்மளோட குடிப்பட்டத்தை தாங்கி சீனர்கள் இருப்பாங்க. அங்கே வந்து இவங்களோட ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு அடையாளமாக வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு வியப்பூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால் வந்து சும்மா போயிட்டு மாறி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் அப்படி நினச்சிக்குவாங்கல்ல, போய் பார்த்தா அங்கே போய் மாறி கல்யாணம் பண்ணிட்டாங்க போல அப்படிலாம் இல்லை. இப்படி தத்தெடுத்து வளர்த்தவங்களுக்கு அப்புறம் நல்லது கெட்டது பண்ணி வைக்கணுங்கிறப்ப அப்போ கல்யாணம் பண்ணும்போது நம்ம இதுலேருந்தே கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்புறம் அவங்களோட ஜென்ரேஷன் அப்படி இருக்கனால அவங்களுக்கு நிறைய பேருக்கு சைனீஸே தெரியாது. பார்க்க பக்கா சைனீஸ் மாதிரி இருப்பாங்க. ஆனால் சைனீஸே தெரியாமல் தூய தமிழ் ஆட்கள் அங்கே இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அது கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், தமிழர்கள் அங்கே அனுபவிக்காத தொல்லைகள்லாம் கிடையாது. அவங்களையும் வெளியே அனுப்பணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி இருந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்று அந்த கவர்மெண்ட், அதாவது அந்த மண்ணின் மைந்தர்களுக்கும் பிரச்சனை வராமல் ஒரு மாதிரி சுமூகமாக பேசி முடிச்சு போனனால ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு தமிழர்களுக்கு அங்கே எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இஸ்லாமிய சிந்தனை என்பது கொஞ்சம் மலாய் இனத்தவர்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படி அதிகரிக்க கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து மலேசியாலையும் வர தொடங்குது. நான் போன டைமில் கூட ஒரு அம்மன் கோயிலில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு அந்த கலவரத்தில் தான் நான் போனேன். கலவரம் நடந்துகிட்டு இருந்துச்சு நான் போனப்போ. கலவரம்னா ரொம்ப பெரிய கலவரம் இல்லை, ஒரு அம்மன் கோயில் வந்து ஒரு டெவலப்பர் வந்து வாங்குறாப்புல, அந்த பேர் நான் மறந்துட்டேன், அந்த ஊர் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. அங்கே ஏன்னா அப்போ ரொம்ப வைரல் அந்த டைமில் தான் நாங்கள் இருந்தேன், அங்கே பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ கூட என்ன இதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், ஏதாவது என்ன கான்ட்ரவர்சி ஆகிருக்கும். யார் இது? 2016 நினைக்கிறேன். ஓகே, 2016. அப்போ வந்துட்டு ஒரு அம்மன் சிலை வந்து உடைச்சிட்டாங்க. அதாவது என்னென்னா அந்த கோயில் வந்து அது நம்ம தமிழர்கள் வந்து ரப்பர் தோட்டம் இதில் தானே வேலைக்கு வந்தாங்க. ஸோ அந்த தோட்டத்தில் இருந்திருக்கு, அங்கே அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு 100 வருஷம் பழமையான கோயில் தான் அது. நம்ம வந்த டைம்லேயே 100-150 வருஷம் பழமையான கோயில். என்ன ஆகுதுன்னா அந்த டெவலப்பர் வந்து அந்த லேண்டை வந்து விற்கிறாரு. விற்கும்போது அந்த பர்டிகுலர் ஃபேமிலி, அந்த கோயில் நிர்வாகத்தை வச்சுருந்த ஃபேமிலியில் 2 ஸ்பிளிட் இருக்குது. சரி, ஒரு ஸ்பிளிட்டு மட்டும் காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. காசை வாங்கிட்டு நாங்கள் வேறு இடத்துல கோயில் கட்டிக்கிறோம்னு போயிடுறாங்க. இந்த இன்னொரு ஸ்பிளிட்டுக்கு வந்து எந்த இதுவும் கிடைக்கல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு இது பண்ணுங்க அப்படி இப்படிங்கிற அந்த ஒரு இஷ்யூ ஆகுது. அப்போ இந்த கோயிலை நாங்கள் நகர்த்த விட மாட்டோம்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் என்ன ஆகுது, அந்த டெவலப்பர் வந்து பேசி பார்க்குறான், ஒத்து வரலன்னொடனே ரவுடிஸை உள்ளே இறக்கிறான். மலாய் ரவுடிகளை இறக்கி மலாய் ரவுடிகள் வந்து கோயிலை உடைக்கிறாங்க. அப்படி கோயிலை உடைக்க வரும்போது தமிழ் ஆளுக போயிட்டு அங்கே பிரச்சனை ஆகுது, அங்கே ஒரு கலவரமாயிடுது, சண்டை அடிதடி ஆயிடுது. இதில் ஒரு அதை ரெஸ்கியூவுக்கு வந்த ஃபயர் இன்ஜின் ஆப்ரேட்டர், அந்த தீயணைப்பு துறை சார்ந்த ஒரு ஆஃபீஸர் இறந்துடுறாரு. அது எப்படி இறந்தார் என்னமோ சம்திங் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அந்த ஒரு இறப்பு ஏற்பட்டுருது சண்டையில். ஸோ அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக அந்த டைமில் பீக்கில் போயிட்டு இருந்துச்சு. ஃபைன். ஸோ ஆரிஜின்ஸ் எப்படி, ஏன் நம்ம போனோம், எந்தெந்த ஊர்கள்லேருந்து போனோம் அப்படிங்கிறது சொல்லுங்கள். அதிகமாக வந்து தென் மாவட்டங்களில் இருந்தோம். சென்னைக்கு இப்போ இங்கே இந்த வன்னியர் பெல்ட்னு சொல்கிறோம்ல, இங்கே இந்த கடலூர் பகுதி, இந்த தொண்டை மண்டலம், இந்த தொண்டை மண்டல பகுதிகளில் இருந்தோம். டவுன் சவுத்தில் இருந்தும் அதிகமாக போயிருக்கிறாங்க. ஏன், என்ன ரீசன்? விவசாயம் இல்லாமே தான். இல்லை பிரதர், இந்த 2 இடமும் விவசாயம் இருக்கு. பஞ்சம் அப்படின்னு வரும்பொழுது இங்கே விவசாயம் வந்து போயிடுச்சிரும். ஏன்னா இங்கே இப்போ தஞ்சை டெல்டா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா பகுதிங்கிறனால அங்கே விவசாயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மானாவாரி விவசாயத்தை நம்பி தான் இருப்பாங்க. ஸோ தொடர்ச்சியாக வறட்சின்னு வரும்பொழுது பெரிய அளவு பாதிப்புக்குள்ளாவாங்க. ஸோ இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தனால பொருளாதாரத்திற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் அவன் ரப்பர் தோட்டங்கள்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான் போகிறான். இந்தியா முழுக்கவே அவன் வந்து டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட்டுக்கு தமிழர்களை தான் எடுத்துகிட்டு போனாங்க. தமிழர்கள் வந்து சொன்ன வேலையை செஞ்சுருவாங்க கரெக்டாக, அந்த நுணுக்கம் இருக்கும் அவங்களோட வேலையில். அப்போ இவங்களை வந்து பிளான்டேஷன் ஒர்க்குக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணான். ஸோ மலேசியாவை வந்து அவன் கேப்சர் பண்ணி அவன் அங்கே ஆளுகை செலுத்தும் பொழுது தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேரை இதே டைமில் தான் இலங்கைக்கும் அந்த மலைய தமிழர் கூட்டு போகிறாங்களா? ஆமாம்,
இதே டைம்ல இப்படி ஸ்பிளிட் இப்படி நடக்குது. இதே காலகட்டத்தில் தான் இலங்கைக்கும் கூட்டிகிட்டு போகிறான், இதே காலகட்டத்தில் தான் மலேசியாவுக்கும் கூட்டிகிட்டு போகிறான், இதே காலகட்டத்தில் தான் பர்மாவுக்கும் கூட்டிகிட்டு போகிறான், சிங்கப்பூர் எல்லாமே இதே காலகட்டத்தில் தான் மடகாஸ்கருக்கு கூட்டிகிட்டு போகிறான், இதே காலகட்டத்தில் தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இதே அந்த ஒரு காலகட்டத்தில் தான் தமிழர்கள் வந்து பல இடங்களுக்கு நம்மளை அடிமைகளாகத்தான், புரியுதுங்களா? ஸோ கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் தான் அது. சரி, அடிமைங்கன்னா கருப்பவர்கள் வந்து கம்பி போட்டு கட்டி இழுத்துட்டு போய் வேலையை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் தமிழர்களை கூட்டு போகும்போது காசு கொடுக்குறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லி கூட்டு போனால் நம்ம அனுபவிக்காத அடிமைத்தனமும் இல்லை. இந்த டயஸ்போராவை ஒரு லாங்கர் டேர்முக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நம்ம இப்போது ஒரு அடிமை தப்பான இதில் கூட்டு போனால் தப்பு, பட் நம்ம ஸ்ப்ரெட்டாக இப்போ உலகத்தில் இருக்கோம் ஒரு அப்படிங்கிறது அப்படி நம்ம பார்க்க முடியாது. இருக்கிறாங்க, ஆனால் தாயகத்திலிருந்து பிரிஞ்சு உருமாறி அடையாளம் இழந்து அடையாளம் மாறி பண்பாடு மாறி அது 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 வந்து என்றைக்குமே ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் இல்லை. நம்மளோட மண் அப்படிங்கிற அந்த ஒரு பற்றுதல் இல்லாமல் நீங்கள் இருந்து பாருங்கள், அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அந்த வலியும் வேதனையும் அங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இந்த மண்ணுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத உணர்ந்து கொண்டே ஒரு மண்ணில் வாழ்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ அது வந்து நீங்கள் அதை வந்து கோப்ப பண்ணுறதுக்கு தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே நாங்கள் உழைத்திருக்கிறோம், நாங்கள் இந்த நாட்டை உருவாக்குறோம் அப்படிங்கிற அந்த அடுத்த கட்ட விஷயங்கள் எல்லாமே வரும். அதுக்கு தமிழர்கள் அளவுக்கு யாரும் அங்கே உழைக்கல. இப்போ மலேசியா வந்து ஒரு காடாக இருந்துச்சு, ஒரு நாடாக இல்லை. மலாய் இனத்தவர்கள் வந்து அங்கங்கே ஊர்களை உருவாக்கி வச்சுருந்தாலும் பெரும்பான்மையாக மீனவ சமூகமாகவே அவர்கள் இருந்ததுனால அவங்க வந்து விவசாயத்தில் பெருசாக விவசாயம் பண்ணாலும் அது ஒரு ஃபுல் எஸ்டாப்ளிஷ்டு இதெல்லாம் இல்லை. அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதெல்லாம் எக்கனாமிலாம் இல்லை. ஆனால் வெள்ளைக்காரன் போயிட்டு அவன் வந்து அங்கே காட்டை அழிச்சு ரப்பர் தோட்டங்களை உருவாக்கி ரப்பர் எஸ்டேட்ஸு பேப்பர் இண்டஸ்ட்ரி இதுக்கு எல்லாத்தையும் அவன் உருவாக்கும் பொழுது அதுக்கு முழுமையாக அந்த காட்டுக்குள்ளே இறங்கி வேலையை பார்த்து அது இன்னைக்கு மலேசியா வந்து ஒரு நாடு, ஒரு பொருளாதாரத்தோடு அது கூடிய நாடாக இருக்குன்னா அதுக்கு ஒரு முதுகு தண்டுவளமாக இருந்து செயல்பட்டவர்கள் வந்து தமிழர்கள். இவங்க விரும்பி போயெல்லாம் அங்கே வேலைக்கு போகல, வேறு வழி இல்லாமல் இங்கே இருந்தாங்க. இங்கே இருந்தவங்களெல்லாம் வந்துட்டு இப்போ மக்களை வந்து வலுக்கட்டாயமாக இதுவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க இப்படி போனப்போ அவங்களுக்கு நடந்த துயரங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம். இதில் இன்னொன்று என்னென்னா, ஒரு செட்டு வந்து இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டு வேறு வழி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே குடியமர்த்தப்பட்டவங்க. இன்னொரு செட் வந்து வியாபாரத்துக்காக போனவங்க. ரெண்டுமே இருக்குது மலேசியாவில். பர்மாலையும் அது ரெண்டும் இருக்கும், புரியுதுங்களா? இலங்கையிலும் அது இருக்கும். புரியுது. லைக் அவங்களோட பேக்ரவுண்டே டோட்டலி வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அவங்களும் மலேசிய தமிழர்களாக தான் இருப்பாங்க இன்றைக்கி. இப்போ அவங்களுக்குலாம் உடனே கோவம் வந்துடும், என்ன நாங்களாம் அடிமையெல்லாம் வரல அப்படிம்பாங்க. புரியுது. ஸோ நீங்கள் வரலன்னா உங்கள் முன்னோர் வரலன்னு சொல்லுங்கள். அங்கே தமிழர்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழர்கள் என்னவா போனாங்கங்கிறத நம்ம பேச முடியும். ஒரு சில குறிப்பிட்ட சமூகங்கள், பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ் மட்டும் அங்கே வியாபாரத்துக்காக முன்னாடியே, இது நகரத்தார் மாதிரியானவங்க முன்னாடியே போனாங்க. அவங்க தான் அங்கே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணது. அவங்க தான் அங்கே கோயில்கள், இப்போ நீங்கள் இப்போ மலேசியாவில் இருக்க பல கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக நகரத்தார்களாக இருப்பாங்க. அதுவும் அதிகமாக முருகன் கோயிலை வந்து அதிகமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணது பட்டு கோயில் எல்லாமே பத்து கேவ்ஸாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லாமே நகரத்தார்களுடைய பேர் வந்து அங்கே இருக்கும், புரியுதுங்களா? அவங்க வந்து வியாபாரத்துக்காக போனவங்க, அவங்கக்கிட்ட காசு பணம் இருந்துச்சு. காசு பணம் இருந்தனால அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வியாபாரத்துக்காக இங்கேருந்து பொருள் எடுத்துகிட்டு போகிறது, அங்கே பொருள் வெள்ளைக்காரனை அவங்க வெள்ளைக்காரன் கூடயே பிஸ்னஸ் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில், புரியுதா? ஸோ வெள்ளைக்காரன் கூட பிஸ்னஸ் பண்ணும்பொழுது அவங்க வந்து கண்டிப்பாக செல்வ செழிப்போடு தான் போயிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதே பேரலல் டைமில் மற்ற தமிழ் சமூகங்கள் வந்து அடிமைத்தனத்தை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள், புரியுதுங்களா? அப்போ நம்ம பெருமையான ஒரு வரலாறும் இருக்குங்க. நம்ம வியாபாரத்துக்காக போனோங்கிறதும் இருக்குது. ஆனால் வியாபாரத்துக்காக மட்டும் போகல. நம்ம அப்புறம் வியாபாரத்துக்காக போனால் ஏன் தோட்ட தொழிலாளர்கள் வந்தாங்க? புரியுது. எல்லாமே வியாபாரமே பண்ணிக்கலாமே, தோட்ட தொழிலாளர்கள் ஏங்க ஒரு செக்ட் இருக்குது? ஸோ இது பேசிக்காக ரெண்டு தரப்பும் இருந்தது. பணம் படைத்த தமிழர்களும் அதே காலகட்டத்தில் இருந்தாங்க, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. அதே போல் இந்த பணம் படைத்த தமிழர்கள் வெள்ளைக்காரனுக்கு முன்னாடிலாம் மலேசியாவோட தொடர்பில் தான் இருந்தாங்க. ஓகே, ஏன்னா பக்கத்துலேயே நம்ம ஒரு 1000 வருஷமாக 2000 வருஷமாக அங்கே வணிகம் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ வரலாறுன்னு சொல்கிறேன், நம்ம மலேசியாவில் வந்து நம்ம முதல்ல போய் ஒன்றும் கால் வைக்கல வெள்ளைக்காரன், அதுக்கு முன்னாடி தான் நம்ம போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். அப்போ ஒரு செக்ட் வந்து முன்னாடியே போயிட்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய ரிமைன்ஸும் இவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸும் மலேசியாவில் இருக்குது. ஊர் பேர்களில் தொடங்கி அவங்க அங்கே போன வியாபாரம் செஞ்ச இடங்கள்லாம் தமிழ் பேர்கள்லாம் இருக்கும், சில தமிழ் பேர்கள் இருக்குது. அதே போல் பழைய காலத்து கோயில்கள் இருக்குது, அதுலேயும் தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது. கல்வெட்டு இதெல்லாம் வந்து ஏன்னா அந்த கோயிலுக்கு வந்துட்டு சில புத்த மடாலங்களுக்கெல்லாம் கூட நம்ம நகரத்தார்கள் வந்து தானம்லாம் கொடுத்துருக்காங்க. சோழர் காலத்திலே போயிட்டோம்ல. அதுதான் நான் சொல்கிறேன், இருங்க. 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டுலேயும் நம்ம போயிருக்கோம், பல்லவர் காலத்துலேயும் நம்ம அங்கே போயிருக்கோம்.
அங்கே ஆளுகை செலுத்தியிருக்கோம். குறிப்பாக வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் கெடா அப்படின்னு சொல்ல கடாரம், அதான் கெடா. இன்றைக்கி வந்து அது வந்து ராணுவ கேம்பாக மாற்றி வச்சுட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. மலேசியாவில் அங்கே இருக்க தமிழர்கள் வந்து அதை இடத்த அழிக்கக்கூடாதுங்கிறாங்க. பட் ஆனால் ராணுவம் வந்து அழிக்குது. அங்கே தமிழ் கல்வெட்டுலாம் கிடச்சிருக்கு. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, அங்கே மலாய்க்காரங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் வந்துருச்சு. என்ன, ஆல்ரெடி தமிழ் பாப்புலேஷனில் ஒரு 2 டிவிஷன் இருக்குது. ஒரு டிவிஷன் வந்து நாங்கள் முன்னாடியே இங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தோம், அவன் மலாய்க்கு எதிர் இல்லை. ஒரு டிவிஷன் வந்து நாங்கள் இங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் இந்த மண்ணில் வந்து மலாய் இனத்தவர்கள் ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க இருக்காங்க, நாங்கள் நண்பராக பார்க்குறோம். நாங்கள் அதுக்கப்புறம் திரும்ப எங்களுடைய இதில் ஒரு செக்மெண்ட் வந்து இங்கே திரும்ப வேலை செய்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. நாங்கள் இங்கே இருக்கோம், எல்லாம் சம உரிமையோடு நம்ம ஒன்றா வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை. இதுதான் பெரும்பான்மையான மலேசிய தமிழர்களுக்கு இருக்கிற பார்வை. ஆனால் ஒரு சில மதவாதிகள் இருப்பாங்கல்ல, எல்லா இடத்துலையும் இங்கேயும் இருக்காங்க. மலாய் இனத்துலேயும் மதவாதிகள் இருக்காங்க. அந்த மலாய் இன மதவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஹிந்துஸ் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற பார்வை அவங்களுக்கு இருக்குது. உருவ வழிபாடு செய்கிறவங்க இவங்க இங்கே இருக்கக்கூடாது. நமக்கு மட்டும் இல்லை, அவங்க சீனாக்காரனே அப்படி தான் பார்க்குறாங்க. ஏன்னா சைனீஸும் புத்தர் சிலை இதெல்லாம் சிலை தானே வைக்கிறாங்க. ஸோ சிலை வழிபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரேடிக்கல் மத வெறியர்கள் இருப்பாங்கல்ல. ஓகே, சாரி டு இன்டரப்ட், பட் எப்படி இஸ்லாம் அங்கே வந்து ஒரு பெரிய இதுவாக மாறுச்சு? அது ஒரு தனிக்கதை. நிறைய அது என்னன்னா, பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்கிற ஒரு மன்னர், அவர் வந்து அவரோடதுலே டிஸ்பியூட் இருக்குது. அவர் வந்து மலாய் இனத்தவர் தான் அப்படிங்கிறது ஆய்வு ரீதியாக சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் பரமேஸ்வரன் பேர் வச்சுட்டு எப்படி மலாய்க்காரனா இருப்பானா, அன்னைக்கு ரீசன் என்னன்னா, மலாய் இனத்தவர்கள் உங்களுடைய முந்தைய மதம் என்ன, தமிழர் மதம் தான். முஸ்லீமாக மாறுறதுக்கு முன்னாடி மலாய்க்காரங்க என்ன மதத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா சைவத்தை தான். இது அது நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லை. நம்ம புத்தத்தை கூட ஃபாலோ பண்ணல, சைவ சித்தாந்தத்தை தான் வந்து தன்னுடைய மதமாக. ஏன்னா சோழர்கள் காலகட்டத்திலேருந்து அது அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தனால அந்த ரிலிஜியனை தான் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் பரமேஸ்வரன் இதெல்லாம் அவங்க பேரெல்லாம் இருந்துச்சு. பரமேஸ்வரா அந்த நபர் தான் வந்துட்டு முதல் இஸ்லாத்துக்கு மாறியவர்னு அவங்க சொல்லுவாங்க. இன்னும் அது வந்து ஒரு டிபேட்டபிளான ஒரு விஷயம் தான். அதை ஒத்துக்கிறவங்களுக்கும் ஒத்துக்காதவங்க மறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவருடைய பேர் வந்து சிக்கந்தர். இந்த சிக்கந்தர் எல்லா இடத்துலையும் சிக்கந்தராகவே இருக்காப்லையே அப்படின்னு இருக்கா. அது ஒரு சிக்கந்தர் ஷா தான். அவரும் பேர் வந்து இஸ்லாத்துக்கு மாறினோடனே அவர் பேரும் சிக்கந்தர் ஷாவான். ஸோ இது என்னன்னே தெரில. ஸோ இங்கே அங்கே மலேசியாவில் அதுதான். இப்போ என்னென்னா, அவர் வந்து ஒரு இந்தோனேஷியாவிலேருந்து பொண்ணு எடுப்பாங்க. ஒரு இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு ராணியை வந்து கல்யாணம் பண்ணுவார். அவங்க வந்து முஸ்லீம் ராணி. அவங்கள கல்யாணம் பண்ணி அவர் மதம் மாறிட்டாருங்கிற ஒரு இது இருக்குது. இதை மறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவர்லாம் மாறலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. மலாய்க்காரங்களே வெளியிலேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க கன்வெர்டட் கிடையாது. அவங்க வெளியிலேருந்து பக்கத்தில் இருக்க அந்த ஜாவா ஐலாண்ட்ஸ் அந்த ஐலாண்ட்லேருந்து இஸ்லாத்துக்கு மாறிட்டு அங்கேருந்து படையெடுத்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் மலாய் இனத்தவர்கள் மீனவர்கள். பேசிக்கலி தொழில் வந்து மீனவர்கள். அங்கே ஜாவா சுமித்ரா பகுதியில் இருக்க மக்களும் அவங்க மலாய் இனத்தவர்கள் தான், ஒரே இனத்தவர்கள் தான். சிங்கப்பூரில் ஆல்மோஸ்ட் வந்து அவங்க எல்லாமே ஒரே இனத்தவர்கள் தான். ஏன்னா மாறி மாறி அந்த தீவுகளில் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு தங்கிட்டு இருக்கக்கூடிய ஃபிஷிங் வில்லேஜஸ் தான் எல்லாம். ஸோ அவங்க ஒரே இனம். ஸோ அதில் நம்ம எனக்கு மாற்றுக்கிறது. ஸோ இப்போ மதவாதிகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த கடாரத்தெல்லாம் அழிச்சு இப்போ இங்கே இஸ்லாத்தை வந்து ரொம்ப ப்ரோ இஸ்லாமிக்காக மலேசியா வந்து ஒரு இஸ்லாமிய நாடு தான். நிறைய பேர் அது வந்து, ஆனால் அது இஸ்லாமிய நாடு மாதிரி தெரியாது. ஆனால் அது ஒரு கொடியிலேயே எல்லாம் இஸ்லாம் இதெல்லாம் தான் இருக்கும். ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரி. அதே போல் வந்துட்டு அங்கே பிளாஸ்பமிலாம் பேசக்கூடாது, மத இது பேசக்கூடாது, ஏத்திசம் பேசக்கூடாது, கடவுள் மறுப்பு பேசக்கூடாது. ஆனால் அட் த சேம் டைம் வந்து அதே மலாய் இனத்தவர்கள் தமிழர்களோட நட்பாக தான் இருக்காங்க. அதனால தான் அவ்வளோ பெரிய முருகன் சிலைகள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே இருக்க ஒரு சில குரூப்பு அதை நான் இடிப்பேன், அங்கே பாம்பு வைப்பேன், நான் உடைப்பேன் பேசியிருக்காங்க. அங்கே பேசியிருக்காங்க. அந்த சர்ச்சைகளும் இருக்குது. நம்மளோட முருகன் சிலை இருக்குல்ல, கோலாலம்பூரில் பத்து கேவ்ஸ் இருக்குன்னா அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலையை நாங்கள் உடைப்போம்னு ஒரு இஸ்லாமிக் ஒரு ஆள் வந்து சொல்லி அது பெரிய சர்ச்சையாகி அங்கே தமிழர்கள்லாம் பிரச்சனை ஆகி கோவப்பட வச்சு கொந்தளிச்சு இது. ஸோ இந்த பிரச்சனை அங்கே நடந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு 2 விஷயம் ஏதாவது ஒன்று வரும். பட் கவர்மெண்ட் சைடில் ஒரு சில நேரம் இப்படி அப்படி இப்படின்னு மாறி 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 போயிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே பிரச்சனை அந்த ஒரு பிரச்சனைக்கான ஒரு இடம் அது பக்கத்துலேயே நிற்கிறாங்க. அப்படி தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பிரச்சனை வராமல் இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். இதுதான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அங்கே மத பிரச்சனைகள் தமிழர்கள் போய் மாட்டிக்கக்கூடாது அதில். ஏன்னா நம்ம வந்து மதத்தை வந்து அப்படி நம்ம பார்க்கல. ஆனால் அதே சமயம் நம்ம அடையாளத்தை விட்டு கொடுக்கவும் கூடாது. நம்ம இவ்வளோ வருஷமாக அந்த மண்ணில் அங்கே வந்து உழைச்சிருக்கிறோம். அதுக்காக நம்ம வழிபாட்டு தலங்களை அவங்களே வச்சுக்கிறது கொடுத்துருக்காங்க. அவங்க அரசாங்கம் வந்து பார்ஷியலாக இல்லாமல் இருக்கிற வரைக்கும் அங்கே மலேசிய தமிழர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வரைக்கும் அரசாங்கம் வந்து ரொம்ப பார்ஷியலாலாம் நடந்துக்கல. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் ஒரு சர்க்கிள் இருக்கும், புரியுதுங்களா? ஏன்னா மெஜாரிட்டி வந்து மலாய்ங்கும் போது அவனுக்கு ரொம்ப மெஜாரிட்டி இல்லை, அவனுக்கு அதான் பயமே.
கொஞ்சம் எட்ஜில் இருக்கு. 55% அவன். ரைட். புரியுதுங்களா? அடுத்த பாப்புலேஷன் சைனீஸ், அதுக்கு அடுத்த பாப்புலேஷன் தமிழ் ஆளுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 55% தானே இருக்கான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஒரு பதட்டம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு மென்டாலிட்டியில் இருக்குது. ஸோ இதுதான் அங்கே இஷ்யூ. ஆனால் இப்போ நாங்கள் போனப்போ எனக்குமே என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஆளுகளுக்கு தான் ஒருத்தன் வந்தால் ஒருத்தனுக்கு பிடிக்காது. தமிழ் ஆளுலேயே ஒரு ஆள், நம்ம இவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கிளப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை. என்னன்னா நாங்கள் வரோம், நாங்கள் வந்து இங்கே மலேசியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் போகிறோம், அங்கே வந்து ஒரு மலாய் போலீஸு, மலாய்க்காரர் அவர், மலாய் போலீஸு, அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம ஆள் தமிழ் ஆள். ஏன்னா நம்ம என்ன பேசுகிறோங்கிறத சொன்னோம்னா, ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற நம்ம ஆள் தமிழ் ஆள் ஒருத்தர், 2 பேர் தமிழ் ஆளுங்க, ஒரு மலாய், அவர் தான் மலாய் ஆள் தான் அந்த இதில் சீஃப். நம்ம ஆளுங்களும் சீஃபாலாம் இருப்பாங்க, பட் இதில் அனுப்பும்போது மலாய்க்காரர் தான் இருந்தார். நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு போனோம், அந்த கூட்டத்துக்கு வந்துட்டாங்க போலீஸ் கண்காணிக்கிறதுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க என்னென்னா நம்ம ஆட்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு பேசல, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாதிரி நாங்கள் இது பண்ணோம், நீங்கள் வந்து எல்டிடியை வந்து ரிவோக் பண்ணுறீங்களா, அதுக்காக நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னா போஸ்ட்லாம் ஒட்டியிருக்காங்கல்ல, ஸோ பண்ணுறீங்களா? இல்லைங்க, நாங்கள் வந்து எங்களுக்காக போராடி இறந்தவங்களுக்காக மரியாதை செய்கிற நிகழ்வு தான் மாவீரர் தினம் அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம ஆட்களே எங்கள் மலாயெலாம் நல்லா பேசுவாங்க, அவங்க எல்லாம் மலாயில் பேசி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிவிட்டு அப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரெக்கார்ட் மட்டும் பண்ணிக்கிறோம், ஏதாவது ஃபர்தர் இதுக்கு தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து எங்கே என்னன்னு கேட்டு என்னோடய பாஸ்போர்ட்லாம் மட்டும் வாங்கி செக் பண்ணாங்க. பாஸ்போர்ட்லாம் வாங்கி செக் பண்ணிவிட்டு சரிங்க ஓகே பேசிக்கோங்க, நாங்கள் ரெக்கார்ட் மட்டும் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ரெக்கார்டும் பண்ணாங்க. ரெக்கார்ட் பண்ணதில் நான் வந்து அவங்க தமிழர்களுக்கும் மலாய் இனத்தவர்களுக்கும் ஒருமைப்பாட்டை தான் ஆக்சுவலாக பேசினேன். நான் ஒருமைப்பாட்டை பேசுகிறது அங்கே இருக்க சில அந்த ஒரு மதவாத குரூப் இருக்கு, நம்ம ஆளுகள்லேயே இருப்பாங்கல்ல, அந்த ஹிந்து மதவாத. ஏன்னா அங்கே மலேசியாவில் ஓப்பனாக சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் எஸ்டாப்ளிஷ்டு. ரைட்டு. இப்போ மலேசியாவில் ட்ரை பண்ணிருக்காங்களோ அது மாதிரி மலேசியாவில் ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப வருஷமாக வேலை பண்ணி இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் வந்து இட்ஸ் அன் எஸ்டாப்ளிஷ்டு இது. ஆர்எஸ்எஸ் வந்து அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மலேசியாவில். நான் இப்போ சொல்கிறேன், நான் அதெல்லாம் போனதுலேருந்தே அப்போ இருந்தே அங்கே ஆர்எஸ்எஸ் வந்து ஸ்ட்ராங்கு. நான் சொல்கிறேன் 2016 அங்கே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்போ இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சு. ஸோ அங்கே போகும்போது அங்கே இருக்கிற அந்த மாதிரி சில ஆட்கள்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து அப்படிலாம் இல்லை, நாங்கள் வந்து இவனுக்கு முன்னாடி மலாய்க்காரனுக்கு முன்னாடியே தமிழை இங்கே வந்துட்டான் அப்படிலாம் வந்துட்டு. தமிழை அந்த தீவுக்கு வந்தான் போனான், அவன் தங்கலை, புரியுதுங்களா? தமிழை வந்தான் அங்கே. அதே போல் வந்துட்டு இங்கே பாருங்கள், மலாய்க்காரன் அங்கே வாழ்கிறான், தமிழர்கள் வாழ்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சீனர்கள் இருக்காங்க. இப்போ 2வது பாப்புலேஷன் சீனர், 3வது பாப்புலேஷன் தமிழாளுங்க. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மலாய்க்காரன் ஆல்ரெடி 55% அவனுக்கே வந்து தன் நிலம் பறி போயிருமோங்கிற பதட்டத்தில் ஒரு மாதிரி இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு சீனாக்காரன் என்ன சொல்லுவான், வந்துட்டு இது ஒன் தீவே கிடையாது பேசுவாங்க, இது நீயே வந்தவன் தான், இங்கே நீ இன்னும் உரிமையெல்லாம் பேசக்கூடாது, நீ கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நீ பெரிய ஆளா, நீ இப்படி நோண்டுவான் அவனை. அடுத்து என்ன பண்ணுவான், இது மலேசியாவில் இந்த ஓராங் அஸ்லின்னு சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள் தான் இந்த மண்ணில் இருந்தாங்க. ஆக்சுவலாக ஓராங் அஸ்லி தான் இருந்தாங்க. சரி. ஆனால் ஓராங் அஸ்லியும் மலாய்க்காரங்களையும் பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள சிமிலாரிட்டிஸ் அதிகமாக இருக்கும். புரியுது. காரணம் என்னென்னா, இப்போ நம்ம ஊரில் குறவர்கள் இருக்காங்க, இப்போ மற்ற தமிழ் சமூகங்கள் இருக்குது. இப்போ குறவருக்கும் தமிழ் சமூகத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கும்? ஒன்றும் பெருசாக இருக்காது, லைட்டாக ஒரு கொஞ்சம் பழங்குடி மக்களாக இருப்பாங்க. அவங்க சின்ன தோற்றத்துலாம் வேறுபாடு இருக்கும். காரணம் என்னென்னா, பழங்குடி மக்கள் இருந்து ஒருத்தங்க வேற ஒரு தொழில் செய்ய ஆரம்பிச்சோன்னா வேற ஒரு இது தன்மையில போயிருக்காங்க. பழங்குடி மக்கள் பழங்குடியாகவே இருப்பாங்க, பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுக்கிறது அதெல்லாம் அவங்க மாறாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வே ஆஃப் லைஃப் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், இவங்களோட வே ஆஃப் லைஃப் இருக்கும். அப்புறம் உருவத்தோட்டத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் ஏற்படும் கால ஓட்டத்தில். அதே போல் ஓராங் அஸ்லிகளிலிருந்து வந்த நபர்கள் தான் இவங்க. இந்த ஒராங்குட்டான்ற பேர் கூட அங்கே இருந்தால் எடுத்துருக்காங்க. ஓராங்னா மக்கள் அர்த்தம், ஓகே, குட்டான்னா குரங்குன்னு அர்த்தம். ஸோ மக்கள் போல இருக்க குரங்கு அப்படிங்கிறதுனால தான் இது ஓராங் அஸ்லினா. அஸ்லினா ஐ திங்க் ஸோ மண்ணின் மைந்தர்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். ஸோ ஓராங்குனா அந்த ஓராங்கு அப்படிங்கிறது வந்து மனிதர்களை குறிக்கிற வார்த்தை எங்க, ஐ திங்க் ஸோ அது அப்படிதான் நினைக்கிறேன். கரெக்ட் பண்ணுங்க. இல்லை அதுதான் ஓராங் குட்டான்னா மனித குரங்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதுதான். இப்போ இங்கே என்னன்னா, இந்த மக்கள் இருக்காங்கல்ல, இப்போ இந்த ஓராங் அஸ்லி ரொம்பலாம் வித்தியாசம் இருக்காது. மலாய்க்காரங்கனே கொஞ்சம் லைட்டாக கருத்து அப்படி இருப்பான். ரைட். அப்படி நம்ம நார்த் ஈஸ்ட் பீப்புளுக்கும் சைனீஸ்க்குமே வித்தியாசம் இருக்குல்ல, அதே தான் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த மண்ணின், அதாவது ஓராங் அஸ்லி மட்டும்தான் இந்த மண்ணின் மைந்தர்கள், நீங்களா வெளியிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லும்போது இவனுக்கு வந்து ஆல்ரெடியே அவனே பதட்டத்தில் இருக்கான். அந்த இன்செக்யூரிட்டியில் எரியத்தில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இங்கே சைனீஸ் மற்றும் தமிழர்களுடைய சில கருத்துக்கள் போகும்பொழுது அவன் இன்னும் ட்ரிகர் ஆகிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஆட்டோமேட்டிக்காக ரேஷியல் சூப்பர்மேசின்னு ஒன்று வைக்க முடியாது, கொண்டு வர முடியாது.
ஏன்னா அது வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வரும். ஆனால் ரிலீஜியஸ் சூப்பர்மிசி பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல ரிலீஜியஸ் சூப்பர்மிசிங்கிறது போன வீடியோவில் நம்ம பேசணும் அதே தான். மதம்ங்கிற ஒரு இடத்துல வந்துக்கிட்டு அங்கே கொஞ்சம் முரண்கள் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தமிழர்கள் இன்றைக்கி வரைக்கும் மலாய்க்காரங்கிட்டையோ சீனாக்காரங்ககிட்டையோ பெருசாக பகச்சிக்கிறது இல்லை. எப்போவுமே அங்கே ரொம்ப அன்பாகவும் இதாக தான் இருக்கிறாங்க. அதே போல் வெஸ்டர்னைசேஷனில் இவங்க எல்லாருமே மாறுறாங்க. சைனீஸ் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு, அதுக்கு அடுத்து வந்து தமிழாளுங்க. முஸ்லீம்ஸ் வந்து அவங்களோட அந்த இஸ்லாத்துக்குள்ளே போகிறது நல்லா ஸ்ட்ராங்காக போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க எப்படி நம்ம தமிழ்நாட்டு முஸ்லீம் எப்படி முன்னாடி இருந்து அப்படியே இப்போ அப்படியே ஃபுல்லாக மாறிடுறாங்கல்ல, இப்போ ப்ரோ இதாக போகிறாங்கல்ல, அதே மாதிரி அவங்களும் அங்கே மலாயிலையும் அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் நீங்கள் அரேப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அப்படியே வந்து அரேபியன் கல்ச்சரையும் இஸ்லாம்னு நம்பி அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி போகிறாங்க. குறைஞ்சபட்சம் அங்கே கருப்பு மட்டும் உடுத்த மாட்டாங்க, கலராக உடுத்துவாங்க. அண்ட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் போலீஸ் அந்த உங்களது பேசி முடிச்சுட்டு பார்த்துட்டு உங்களை வந்து பாராட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக பேசி நாங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தோம் என்னென்னா, மலாய் இனத்தவர்கள் தான் இங்கே இருந்தாங்க, அவங்க தான் இங்கே ஊர்களை உருவாக்குனாங்க. இந்த ஊர்கள் தான் ஆரம்ப காலகட்டம் மலேசியாவாக இருந்துச்சு. நம்ம இங்கே வணிகத்துக்கு வந்தோம். சில நேரங்களில் ஆட்சி செய்கிறதுக்கும் ராஜராஜ சோழன் இவங்கெல்லாம் கடா போன்ற பகுதியெல்லாம் ஆட்சி செஞ்சுருந்தாலும் அது திரும்ப அங்கே நம்ம கிளம்பி போயிட்டோம். நம்ம எப்போவுமே வந்து இங்கே உட்காந்துட்டு இல்லை. வியாபாரத்துக்காக வந்தவங்க கொஞ்சம் தங்குவாங்க போவாங்க. இதில் இன்னொன்று மலாய்க்கா செட்டிஸை வந்து நான் சொல்லி ஆகணும். நான் வரேன் கடைசியாக மறக்க ஞாபகப்படுத்துங்க. வியாபாரத்துக்கு வரவங்க கொஞ்சம் பேர் தங்குவாங்க, கொஞ்சம் பேர் போயிடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். மற்றபடி மலாய் இனத்தவர்களும் நமக்கும் நிறைய நெருக்கங்கள் இருக்குது. ஏன்னா மலாய் இனத்தவர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகளில் பல்லாங்குழி இருக்குது. ரைட்டு, புரியுதா? பல்லாங்குழி நம்ம இந்த தாண்டி விளையாடுவோம்ல, இது இந்த பழைய கால பண்பாட்டு விளையாட்டுகள் அத்தனையுமே தமிழர்கள் என்னென்ன விளையாண்டமோ அப்படியே மலாய்க்காரங்களும் விளையாடுறாங்க. இதை மலாய் மியூசியத்திலே நான் போய் பார்த்தேன். அவங்க மலாய் மியூசியத்தில் அவங்களுடைய கல்ச்சுரல் இதுன்னு போட்டு வச்சுருந்தாங்கல்ல, அதில் அவ்வளோ சிமிலாரிட்டிஸுங்க மலாய்க்காரங்களுக்கும் நமக்கும். இன்னொன்று அவங்க வீடெல்லாம் கட்டும்போது அந்த வெள்ளம் அது ஏன்னா அந்த கடற்கரை ஓரத்தில் தான் கட்டுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆடு மாடு இதெல்லாம் மேய்க்கிறது போகிறது இப்போ இதெல்லாம் வந்து கீழே வீட்டுக்கு கீழே வச்சுக்குவாங்க. அப்படியே மேலே குடிசை கட்டி அதுக்கு மேலே தான் வாழ்வாங்க. ஒரு சின்ன படிக்கட்டு மாதிரி வச்சுட்டு அது மேலே ஏறி போயிடுவாங்க. இப்படி தான் அவங்க வந்து வீடை வந்து உயரமாக கட்டுவாங்க. கீழே ஃபுல்லாக அவங்க வளர்க்குற உயிரினங்கள்லாம் இருக்கும். ஸோ அவங்களோட கல்ச்சரில் இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு முறைகள், அவங்களோட பண்பாட்டு கூறுகள் எல்லாமே வந்து தமிழர்களோட அவ்வளோ நெருக்கமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மலாய் இனத்தவர்களுக்கும் தமிழர்களுக்கும் ரொம்ப நீண்ட நெடிய பாரம்பரியம்ங்கிறது இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, மலாய்ஸ் வந்து நடுவில் வந்து அவங்களோட வார்த்தைகளை இழந்துட்டாங்க, எழுத்து கூறுகளை இழந்துட்டாங்க. அவங்க பயன்படுத்திய எழுத்து கூறுகள் வந்து தமிழ் பிராமி எழுத்து கூறுகளை தான் மலாய் இனத்தவர்கள் பயன்படுத்தியது அவங்களுக்கு. புரியுதுங்களா? அவங்களுடைய ரிட்டர்ன் இது அவங்க ஆனால் இப்போ இழந்துட்டாங்க. எப்படி அவங்க எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எழுதுவாங்க. ஈவேராவ் டெக்னிக். ரைட்டு, இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்தி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸை பயன்படுத்தி அவங்க லாங்குவேஜ் எழுதுவாங்க. மொழியை இழந்துட்டாங்க. மொழியில் அதாவது லைக் பேசுவாங்க, பட் அவங்களோட எழுத்து வந்து இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு. அது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்திய அந்த வார்த்தைகள் வந்து தமிழுடைய கிரந்தம்னு சொல்லக்கூடிய அந்த இதிலிருந்து கிளர்ச்சி எடுத்தப்பட்ட எழுத்தூர்களை தான் அவங்க பயன்படுத்தினாங்க. இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது அது இல்லாமல் அவங்களுடைய பழைய மன்னர்களுடைய பெயர்கள் எல்லாமே தமிழ் பேர். தமிழ் மன்னர்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசமே இருக்காது. அவங்க இடைப்பட்ட காலத்தில் தான் இஸ்லாத்துக்கு மாறுறாங்க. இஸ்லாத்துக்கு மாறினதுக்கப்புறம் அப்படியே இஸ்லாமியர்களாக அரசர்களே ஒரே இதில் மாறும்போது அப்படியே எல்லாரும் அப்படியே மாறிடுறாங்க. ஸோ ஒட்டுமொத்த கம்யூனிட்டியும் இஸ்லாமாக மாறிடுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, அந்த இஸ்லாமாக மாறியதற்கு முன்பு இருந்து ஒரு நட்பு இருக்குல்ல, அதை எடுத்து பேசுங்க, அதை எடுத்து சொல்லுங்க. நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் மலேசியாவில் நம்ம எல்லாருக்குமே நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து இவங்களுக்குள்ள சண்டைகள் போடாமல் ஒற்றுமையாக இருக்கிறவங்களும் அப்படி இப்படிலாம் நான் பேசினேன். இதெல்லாம் வந்துட்டு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி இவர் தமிழால் வந்து அவருக்கு மலாய்க்காரர்கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்காரு. பேசி முடித்த உடனே அவர் வந்து பேசினது இவர் வந்து நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணார். நாங்கள் கூட எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டு பயந்துட்டோம். இந்தியாவிலேருந்து வந்து அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு இங்கே வந்து பிரச்சனை கிளப்புறாங்க, ஏதோ ஆயுத போராட்டத்துக்கு ஆள் சேர்க்குறாங்க, அந்த மாதிரி அப்படி நினச்சோம். பட்டு நீங்கள் சொல்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு உங்களோட ஸ்பீச்சு. ரெண்டாவது வந்து நீங்கள் மலேசியாவோட இன்டெகிரிட்டியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி பேசியிருக்கீங்க. இதை தான் இங்கே இருக்க மக்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆஃபீஸரும் ஓரளவுக்கு நல்ல ஆஃபீஸர் போல் என்கிட்ட பேசிட்டு என்கிட்ட கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த தமிழ்நாட்கள் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு நல்லா ரொம்ப ஒரு நல்ல விதமாக அது முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இவர் ரிப்போர்ட் அனுப்பிட்டார் போல, அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி எங்கேருந்து கம்ப்ளைண்ட் வந்தோ அந்த அனுப்பிட்டாங்க போல். இதுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே தடுக்கவே இல்லை. அப்படியே முழுசாக நான் முடிச்சு போகிற வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூமே வரல. அப்படியே நல்லபடியாக முடிஞ்சுது. அப்புறம் இந்த மலாய்க்கா செட்டி சொன்னீங்க. மலாய்க்கா செட்டிஸ் வேறு யாரும் கிடையாது, நம்ம இங்கே நகரத்தார்கள் இருக்காங்கல்ல,
இங்கேருந்து போய் அங்கே போய் தங்குறாங்கல்ல, அங்கே தங்கும்போது அங்கே இருக்க மலாய்க்காரத்த பெண்களோட திருமணம் பண்ணுறது போகிறது, அப்படி கல்யாணம் பண்ணி அங்கே ஒரு வீடு கட்டி அப்படி இல்லைனா போயிட்டு இங்கே ஒரு 6 மாதம் இங்கே ஒரு 6 மாதம் மாறி மாறி இருந்தனால அங்கே ஒரு சமூகமே உருவாயிடுச்சு மலாய்க்கா செட்டின்ட்டு. அவங்க எப்படி இருப்பாங்க, அப்படியே நம்ம தமிழ் ஆளுங்க எப்படி வாழ்வாங்களோ, நம்ம ஊரில் இப்போ செட்டியார்கள் எப்படி இருப்பாங்களோ கிட்டத்தட்ட அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் முகம்லாம் வேறு மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் பார்க்க. அவங்க ஃபேமிலியில் இருக்க ட்ரெடிஷனு, அவங்களோட கல்ச்சரு இது எல்லாமே அப்படியே தமிழ் ஆளுங்க இங்கே என்ன பண்ணுறாங்களோ அதே தான் அங்கே பண்ணுவாங்க. ஆனால் முகம் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க தான் மலாய்க்கா செட்டிஸ். மலாய்க்கா செட்டிஸும் ரொம்ப பழைய காலத்து ஆளுங்க. அவங்களாம் வந்து 500-600 வருஷமாகவே அங்கே இருக்காங்க. ஸோ 500-600 வருஷத்துக்கு முன்னாடியுமே நகரத்தார் செட்டியார்கள் வந்து அங்கே போயிட்டு வணிக எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை உருவாக்கிட்டாங்கிறதுக்கு வாழும் எடுத்துக்காட்டுகளாக மலாய்க்கா செட்டிஸ் இருக்காங்க. ஸோ கடைசி ஒரு விஷயம் சொல்லுங்க, இன்னும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்களா நம்ம தமிழ்நாட்டில்? இதில் வந்து மலாய்க்கா செட்டிஸோடைய ஒரு இடத்துல வந்துட்டு ஒருத்தவங்க வீடு இருந்துச்சு. இதில் இன்னும் நான் ரிஃப்ரெஷ் பண்ணணும். அங்கே வந்து ஒரு ராஜா குடும்பம் இருந்துச்சு. அந்த ராஜா குடும்பம் வந்து இவங்களோட உறவு வச்சு தமிழ்நாட்டுக்காரங்க தான் வந்து அங்கே ராணியாலாம் இருந்திருக்காங்க. அவங்க அது அந்த ஒரு பில்டிங், அந்த ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும். அங்கேயும் உள்ளே போனோம். அங்கே உள்ளே போய் பார்த்தா ராயல் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அந்த ராயல் ஃபேமிலி ஃபோட்டோஸில் நம்ம ஊருக்காரங்க நடுவில் இருப்பாங்க. என்னடா இது ஒன்று அப்படி ஒரு மாதிரி இருக்கும், குழப்பமாக இருக்கும். அவங்க அது பெர்னாக்கனா என்னமோ சம்திங் அந்த இடம் பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது. ஸோ அதுதான் அந்த ஒரு ராயல் ஃபேமிலி இருக்காங்க. அவங்களும் தமிழோட தொடர்புடையவங்க தான். ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவராலாக மலேசியாவை பற்றி பேசிக்காக சொல்கிறது. வேற ஏதாவது இல்லை, கடைசியாக ஒன்று, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களும் மலேசியாவுக்கு தமிழர்களும் திருமணம் இது பண்ணிக்கிறாங்களா பெண் கொடுக்குறது? அது வந்து நானே வந்து அங்கே போயிட்டு சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம் ஆக்சுவலாக இருக்குது. சிங்கப்பூர் தமிழர்களுக்கும் மலேசிய தமிழர்களுக்கும் அவங்க வரன் பார்க்கும்போதே தமிழ்நாட்டிலேருந்து பெண்களை வந்து அதே போல் ஆண்களை வந்து மாப்பிள்ளைகளை வந்து பார்க்குறதுங்கிற ஒரு பழக்கம் என்பது அந்த அவங்க சாதிய சமூகத்திற்குள்ள அந்த ஒரு பழக்கத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்காங்க. அதுக்கு ரீசன்ஸ் நிறையா இருக்குது. ஒன்று வந்து எப்படி சொல்கிறது, இப்போ மலேசியாவில் இருக்கவங்களாம் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் டு வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் பார்வைக்கு அதிகமாக இருப்பாங்க. ஸோ அப்புறம் சில பேர் லாங்குவேஜும் கூட இழந்திருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பொண்ணு எடுத்துட்டோம்னா அந்த பழக்கம் அப்படியே மெயின்டைன் ஆகிடும். நம்ம அந்த பொண்ணு வரும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு இது இருக்கு, அது ரொம்ப மாறாது. இப்படி ஒரு தாட்லேயும் நிறைய பேர் பொண்ணு எடுக்கிறாங்க. அதே போல் வந்துட்டு மெயினாக இதுக்காக தான் வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து அவங்க சம்மந்தம் பண்ணுறது 80% நடக்கிறது இதுதான். அதே போல் வந்துட்டு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது. சமூகம் அந்த கேஸ்ட் ஐடென்டிட்டிக்குள்ளே பொண்ணு பார்க்குறது பொண்ணு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிறவொடனே ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்கல்ல. ஸோ அந்த சமூகத்தை காக்க வேண்டுங்கிற நோக்கத்தில் ஒன்று வந்து கல்ச்சரை காப்பாற்றணுங்கிற காரணத்தில் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. சமூகத்தை காக்கணுங்கிற இதில் இருக்கிறவங்களும் அங்கே சமூக ஆட்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்கங்கிறதுனால இங்கே வந்து எடுப்பாங்க. ஸோ ஆனால் இந்த இது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது ஆக்சுவலாக ஒரு ஆரோக்கியமான கலாச்சாரம். காரணம் என்னென்னா, ஒரு தொடர்பு பாலம் வந்து புதுப்பித்து கொண்டே இருக்கும். இதை கொஞ்சம் அதிகமாக செய்கிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்ம ட்ரெடிஷ்னல் கல்ச்சரல் வேல்யூஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஒரு உறவு முறை என்பது அங்கே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா அப்படி கட்டாயி போன மாதிரி ஆயிரும். ஸோ அதை நம்ம ஆனால் மலேசிய தமிழர்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. மலேசியா மற்றும் சிங்கப்பூர் தமிழர்களுக்கு பிரச்சனையே இல்லை. காரணம் என்னென்னா, அவங்க ஆடி பர்ச்சேஸு, பொங்கல் பர்ச்சேஸு, தீபாவளி பர்ச்சேஸுக்கு எல்லாம் அவங்க ஃப்ளைட்டை போட்டு இங்கே வந்துடுவாங்க. நிறைய பேர் நீங்கள் சென்னை டி நகரில் பார்த்தீங்கன்னா மலேசிய தமிழர்கள் பார்த்தலாம் ஒரு பேக் சைட் பேக் போட்டுட்டு ஜாலியாக போட்டிருப்பாங்க, போட்டு ஜாலியாக ஒரு கலர் சட்டை போட்டு ஜாலியாக வந்துட்டு பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கே ட்ரெஸ் இதெல்லாமே இன்னும் நமக்கு சீப் தான். அங்கே போனீங்கன்னா இங்கேருந்து போகிறது அங்கே விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியான்னு இருக்கும், அது அந்த ஸ்ட்ரீட்ஸு. அது அங்கே நீங்கள் இப்போ போனீங்க அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற கடைகள்லாம் அங்கே இருக்கும். அஞ்சப்பர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு தலைப்பக்கட்டி எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சரணபவன், இதெல்லாம் சாப்பிட்ற ஐட்டமும் நம்ம ஊர் கடைகளில் அங்கே பிரான்ச்சஸ் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுறவங்க போகிறீங்கன்னா அங்கேயும் அது எல்லாமே இருக்கும். அது போக அங்கே மலேசிய தமிழர்களுடைய அந்த உணவு பழக்கங்களில் கொஞ்சம் எல்லாம் ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் இது நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அங்கே இன்னொன்று மலேசியாவில் எனக்கு என்ன ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அதை நம்ம ஆக்சுவலாக எங்களோட இயக்கம் வந்து ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் சக்தியாக வருதுன்னா இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். எங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது காப்பீடிச்சு பண்ணிங்கனாலும் பண்ணுங்க, நல்ல ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாரம்பரிய உணவுகளை ஒரே ரேட்டில் தான் விற்கணும் எல்லா ஹோட்டல்லையும். ஃபார் எக்ஸாம்பிள் இட்லின்னு வச்சு இப்போ நாசிலாமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாசிலாமா இருக்குன்னா, நாசிலாமா வந்து அந்த நாசிலாமா பொட்டணங்கள் வந்து ஸ்டார் ஹோட்டல்லையும் இருக்கும்,
அந்த நாசி இல்லாமல் போட்டாங்க அது என்னன்னா வந்து தேங்காய் பாலில் சோறை வேக வச்சுருப்பாங்க, கூட கருவாடு வச்சுருப்பாங்க. கருவாடும் தேங்காய் பால் உணவும் அது இப்படி ஒரு பால் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் தூங்கிடுவீங்க. பாட்காஸ்ட் முடிய வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மலேசியா ஹோட்டல் போயிருமா, வெளிட்டாக்கு போய் சாப்பிடலாம் வாங்க. செண்டோல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிடுவோம். ஆக்சுவலாக வந்துட்டு அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த அந்த ரேஷியோ. அதே போல் நாசி லாமா இல்லை நாசி லாமா நாசி ஆயா என்னமோ சொல்லுவாங்க அதில். அது எனக்கு எல்லாம் மறந்துச்சு. ஆயாம்னா சிக்கன் நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் ரெகுலராக அதை தான் நான் சாப்பிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா சாப்பிட்டுன்னு ஒரு திவ்யமாக இருக்கும். அந்த இலையோட வாசனையும் இருக்கும். அந்த ரைஸ் வந்து தேங்காய் பாலில் வேக வைக்கிற ரைஸு. அது வந்து ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி கொஞ்சம் நல்லா மாதிரி வாயில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அது கூட வந்துட்டு கருவாடு சாம்பல்னு சொல்கிற கூட அந்த கருவாடு இது இருக்கும். அது போட்டு இருக்கும். அது கருவாடு இருக்கும், சில இதில் மீன் இருக்கும், இதில் மாறி இருக்கும்னு வைங்களேன். அதை போட்டு அப்படி சாப்பிடும்போது அது ஒரு சூப்பரான ஒரு உணவு. அது அவங்க பாரம்பரிய உணவு, மலாய் இனத்தவர்களுடைய பாரம்பரிய உணவு. எல்லா இடத்துலையும் ஒரே ரேட். அது வந்து ஒரே ரேட்டில் தான் விற்கணும் எல்லா இடத்துலையும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் இட்லி வந்து நம்மளோட பாரம்பரிய உணவு. அது இட்டாலியிலேருந்துலாம் வரல, அதே போல் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து வரல. அதெல்லாம் பொய்யாக இங்கே இருக்க வன்மம் பிடிச்சவங்க தப்பாக பொய்யை கிளப்பி விட்ற வேலையை பண்ணி விட்டு பண்ணாங்க. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன். ஏன்னா நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க அது இந்தோனேஷியாலேருந்து வந்துச்சுன்னு. இட்லி இந்தோனேஷியாலேருந்துலாம் வரலப்பா. உனக்கு அப்படி அது இந்தோனேஷியாலேருந்து வந்துச்சுன்னா நீ ஒரு செகண்ட் யோசி, அம்மிக்கல் ஆட்டாங்கல் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேளு. ரைட்டு. அம்மிக்கெல்லாம் ஆட்டாங்கலும் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த அம்மிக்கெல்லாம் ஆட்டாங்கலும் எதுக்கு பயன்படுத்தினாங்க? வெறும் மாவை வாங்கி குடிச்சுக்குவீங்களா? மாவு தயாரித்து மாவை அப்படி குடிச்சிக்குவீங்களா? ஒரு டம்ளர் மாவு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு இருந்தீங்களா? இது கூட ஒரு அறிவு வேண்டாம். அவங்க தான் பொய் புளிக்கிட்டு அலைகிறாங்கன்னா இன்றைக்கி முருகனுக்கு திணை மாவு படைக்கிறோம். இந்த மாவுங்கிற அந்த கான்செப்ட் இது எல்லாம் அந்த மசிக்கிறது இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சவன் தமிழன். கற்கால ஆயுதங்கள்லேருந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தி அதை நம்ம உபயோகிச்சுட்டு இருந்தோம். என்னமோ இது மாவு அரைக்கிறவன் தமிழனா அந்த மாவை வச்சு இட்லி இந்தோனேஷியாக்காரன்னா இந்த வேக வைக்கிறது. சரி, இட்லி நம்ம வேக வைக்கிற உணவு எத்தனை உணவு நம்மக்கிட்ட இருக்குது? புட்டில் வச்சு புட்டு என்ன? புட்டுக்காக மண் சுமந்தாரு சிவன்னு சொல்கிற. அப்போ புட்டு எந்த ஊர் உணவு? அது இந்தோனேஷியாலேருந்து வந்துச்சா? அப்போ சிவன் இந்தோனேஷியாலேருந்து வந்தாரா? இல்லை சிவனுக்கு முந்தி இந்தோனேஷியா? என்னையா பேசுகிறீங்க நீங்கள்? குழப்புறது போட்டு எல்லாரும் குழப்புறது, நம்ம ஐடென்டிட்டி இழக்க வைக்கிறது. தயவு செஞ்சு இட்லி வந்து தமிழருடைய பாரம்பரிய உணவு தான். அது வெளியிலேருந்து வந்துச்சுன்னு சொல்லி எவனாவது இனிமேல் பேசுனா இட்லியாலே அடிங்க. அது கொஞ்சம் வந்து நம்ம வீட்டு பெண்கள் சில நேரங்களில் இட்லி ஒழுங்கா செய்யலைன்னா அது அடி பலமா விழும். ஒரு இட்லி எடுத்து கண்ணில் தடவை விட்டுரும். ஆமாம், ரைட்டு. ஸோ அது எல்லாமே ஒரே ரேட்டில் விற்கிறதுன்றது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சொல்லுங்க. நம்ம ஊர்லேயும் அது வந்து இட்லிலாம் வந்து போனால் இப்போ இட்லிக்கு ஒன்று 10 ரூபா இல்லை 15 ரூபா அப்படின்னா தள்ளுவண்டி கடையிலையும் 15 ரூபாய்க்கு அந்த இட்லி கட்டாயம் இருக்கணும். யார் போய் கேட்டாலும் கொடுக்கணும். ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு யார் உள்ளே போய் கேட்டாலும் அந்த இது கொடுத்து தாங்க ஆகணும். ஸோ அதை எல்லா ஹோட்டலும் வச்சுருப்பாங்க. ஸ்டார் ஹோட்டலும் கூட அங்கே வச்சுருப்பாங்க, ஓப்பனிங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி ரூல்ஸை வந்து இது பண்ணி இதுவும் அப்புறம் இந்த புரோட்டாக்குள்ளே வந்துட்டு வாழைப்பழத்தை வச்சு ஒரு டிஷ் இருக்கும். ரைட்டு. கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கன்றாவே இருக்குல்ல, ஆனால் சாப்பிட்டு பாருங்க செமையா. சரி, நான் மலேசியாவுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதாங்க ஒரு பொண்ணு ஏதோ பேசிட்டு இருக்கீங்களே. ஆமாம், செய்யத்தக்க அதானே. ரைட்டு. சரி, நிறைய திரைப்படங்கள்ல மலேசியா காமிக்கணும், சரியா காமிக்கிறதுல இனிமேல் எடுக்கக்கூடிய டைரக்டர்ஸ் அது வந்து அதை இன்னும் அப்ராப்ரியேட்டாக காமிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன விஷயம் இந்த இடத்துல சொல்றேன். எல்லாரையும் தான் ஒருத்தர் காட்டினாரு வேற லெவலில். அதாவது அது மலேசிய தமிழர்கள்கிட்ட ஒரு சில இடங்களில் அந்த கேங்ஸ்டரிசம்னு ஒரு நெகட்டிவிட்டி அதெல்லாம் அது எல்லா ஒரு சமூகத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு இடத்த வச்சு அதுதான் மலேசிய தமிழரோட வாழ்க்கைங்கிற மாதிரி காட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அபத்தம். அதை யாரும் காட்டாதீங்க. அங்கே தமிழ் புலவர்கள் அங்கே உண்டு, தமிழ் பண்டிதர்கள் உண்டு. அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட வாழ்வியல் முறை இதெல்லாம் போய் பாருங்கள். நீங்கள் இங்கே எதுவும் போய் பழகி பாருங்கள். இன்னும் அந்த தூய தமிழ் வாழ்வியல் முறையில் வாழ்கிறவங்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கல்ச்சர்லெஸ்ஸாக கல்ச்சர் இழந்து போனவங்களும் இருக்கவும் செய்கிறாங்க. இது எல்லா சமூகத்துக்கும் இப்போ நம்ம ஊர்லேயே அப்படி தான் இருக்குது. அப்போ அங்கே எப்படி இருக்கும்? இன்னொன்று மலேசியா வாழ் தமிழர்களே, நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவு செஞ்சு சினிமாவை பார்த்து தமிழ்நாட்டை முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததில்லை. அதுலேயும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கவங்க தான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பல தமிழர்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்னாவே சினிமாவை பார்த்து தான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி சினிமா பார்த்து புரிஞ்சுக்கும் பொழுது அவங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன் வருது, தவறான புரிதல் வருது. அது ஏன் அப்படின்னா, நான் வந்து பேசும்பொழுது அங்கே மலேசியாவிலாம் கொஞ்சம் ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க பொண்ணுங்கள்லாம். இங்கே என்னங்க எல்லா பொண்ணுங்களுமே மாடர்னாக தான் போடுவாங்களா, எங்கள் ஊர் மாதிரிலாம் இருக்காதா அப்படின்னா, ஏன் அங்கேயும் அப்படி தானே போடுறாங்க அப்படின்னு. இல்லையா, அங்கெல்லாம் அப்படி போட மாட்டாங்கங்க. மேபி சென்னையில் கொஞ்சம் பேர் போடுவாங்க. ஆனால் அப்படி சென்னையில் அப்படி போடுறவங்களுமே வந்துட்டு தமிழ் ஆளுகள்லாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப நார்த்து இருப்பாங்க, ஆந்திராலேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க. அவங்க தான் கொஞ்சம் ரொம்ப இதாக இருப்பாங்க.
பட் தமிழ் ஆட்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மாடஸ்டியாக தான் எல்லாருமே ட்ரெஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை அப்போ சினிமாலெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னா அப்போ தான் எனக்கு புரிஞ்சு வச்சு தான் புரிஞ்சிருக்காங்க. அவங்க மாறினது, அவங்க நாசமாக போனதுக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது, இங்கே தமிழ்நாட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. புரியுதா? அங்கேயே அவங்களோட உடைகளையுமே மாற்றுற வேலையை யார் பண்ணுறா? சினிமா பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா அது இப்போலாம் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். நான் போன டைமில் கொஞ்சம் அது அப்போவே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் இன்றைக்குமே அவங்க வந்து சினிமாவில் பார்த்துட்டே இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வந்துடுது. ஆனால் அப்படி இல்லை. தமிழ்நாடு இங்கே வந்துட்டு போனவங்களுக்கு அது தெரியும், இங்கே வராமல் இருந்தவங்களுக்கு அது தெரியாது. நைஸ். ஸோ நம்ம உறவுகள், நம்ம இனத்தார் ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலும் அவங்களை குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதில் எதுவுமே பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறோம். நம்ம போய் அங்கே பார்த்ததுலேருந்து கண்டிப்பாக அங்கே வாழ்கிறவங்களுக்கு இன்னும் சிரமங்கள் இருக்கும், அங்கே இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு மாறுபட்ட பார்வை இருக்கும், இன்னும் நிறைய பிரச்சனைகள் அவங்க அது எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணலாம் பாசிட்டிவான. இது வந்து அதில் இன்னொரு என்னன்னா, ஒரு சின்ன குறையும் நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டு தமிழர்களை இன்னும் நிறைய பேர் அங்கே ஊர்க்காரங்கன்னு சொல்லி ஒதுக்குற ஒரு வழக்கமும் இருக்குது. ஊர்க்காரங்க அப்படிம்பாங்க. அந்த ஒரு குறைபாடும் நம்ம சமூகத்தில் இருக்குது. மலேசியாவுக்கு போயிட்டா அங்கே வந்து தமிழ்நாட்டு தமிழை வந்து ஊர்க்காரன் ஆயிடுறான். அவங்க ஊர்க்காரங்க அப்படின்னாவே ஒரு மாதிரி ஒரு ஒதுக்கி வைக்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷனுங்கிறது இருக்குது. தமிழ் தேசியவாதிகள்கிட்ட தான் அது இல்லை. அவங்க மட்டும்தான் அதை கரெக்டாக. மலேசியாவில் தமிழ் தேசியம் பயங்கர ஸ்ட்ராங்கு. அது அங்கே தமிழ் தேசியவாதிகள்கிட்ட மட்டும்தான் அந்த பழக்கம் கிடையாது. பட் பொதுவாக இருக்கக்கூடிய பல தமிழர்கள்கிட்ட அந்த தாட் வந்து இருக்குது. இப்போ மாறுது, இப்போ மாறுது. ஆனால் கொஞ்சம் முன்னாடி காலகட்டத்தில் அதுதான் என்னமோ வந்து நடுவில் எவனோ ஒருத்தன் போய் குட்டையை கிளப்பியிருக்கான். யார் என்னன்னு தெரில போட்டு ஒரு மாதிரி ஒரு பிளவை ஏற்படுத்துகிற வேலை நிறைய நடந்திருக்கு. இன்றைக்கி தான் இந்த இணையதளம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் சக தமிழர்கள் ஒருத்தரும் சந்திச்சுக்கிறதுக்கான சூழல் உருவாகும் போது தான் இதெல்லாம் நம்ம இப்போ சரி செய்கிறோம், களையணும். நிச்சயமாக இன ஒற்றுமைக்காக பண்ணப்பட்ட ஒரு பாட்காஸ்ட். நம்ம சொந்தங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சில தகவல்கள்லாம் நீங்கள் வந்து போடணும்னு நினச்சிங்கன்னா பாசிட்டிவான கமெண்ட்ஸாக வந்து கீழே போட்டால் நல்லாயிருக்கும். மிக நன்றி பாரி. நன்றி.